ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். பாருங்க, செடிக்குள்ளே வந்து பெருக்கான் வந்து அந்த விதையை சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்குங்க. நான் கஷ்டப்பட்டு குழி பறித்து விதையை போடுறேன். அதை வந்து நைட்டானால் இருட்டாக இருக்கல, செடி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பக்கு இருந்தது, செடி சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க. மொக்குட்டுறதுக்கு அதையும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க பெருக்கான். இந்த பெருக்கான வந்து மருந்து தாங்க வைக்கணும். பாருங்கள், நேற்று 7-8 விதை போட்டேங்க. கத்திரிக்காய் விதை, வெண்டைக்காய் விதை, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தவரங்காய், எல்லா விதையும் போட்டேங்க. ஒன்று கூட காலையில் இல்லை, எல்லாம் பூரா பறித்து மண்ணோட மண் அப்படியே பண்ணிடுச்சுங்க. இந்த பெருக்கான் தொந்தரவு தாங்கவே முடிய மாட்டேங்குது. அத்தனை விதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். பூராமே இந்த முளைக்க வர மாதிரி ஆச்சு, வீணாக போச்சு. நாற்று தான் கொண்டு வந்து வைக்கணுங்க. நாற்றோடு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணுறதில்ல. அந்த விதையை போட்டால் அதை வந்து நைட்டோட நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன், வீணாக போச்சு. என் பொண்ணு நானும் 2 பேரும் சேர்ந்து போட்டேங்க. கத்திரிக்காய், பச்சை மிளகா, கொத்தவரங்காய், வெண்டைக்காய், அப்புறம் வெங்காயத்தை கூட போட்டு வச்சுங்க. அதையுமே சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க. பேக்கெட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க, ஆதார் ஜெராக்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஒரு முகாமில் போனாங்களா, அப்போ கொடுத்தாங்கன்ட்டு 2 ஜெராக்ஸ் கொடுத்து 2 வாங்கிட்டு வந்தாங்க. கவர்மெண்ட்டில் எல்லா விதையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நேற்று 2 பேக்கெட்டில் 10 பேக்கெட்டுங்க, 10 வகையான இதுங்க பூரா போட்டேன். போச்சுங்க, பூராமே பெருக்கான்னு சாப்பிட்டுச்சுங்க. எனக்கு மனசே சரியில்லை, போங்க, பாய்ங்க. இரவு காவல். நான் முக்காடு போட்டு உட்காந்து இரவுக்காக காவல். என்ன என்ன பண்றது? குளிர் பேர் இன்னைக்கு பயங்கரமாக ஆகுது. ஒரு வாரமாக இது நினச்சி தொழில் போச்சு, வியாபாரம் போச்சு, எல்லாமே போச்சு. இது நம்பி அந்த துளசி செடி இது பண்ணிக்கு ரிமூவ் பண்ணி இது ஒரு நெட்டாக இது பண்ணி அப்படி இது இப்போ இதையே தான் பாட்டுக்கிறோம். ஒரு வாரமாக இதையே பாட்டுக்கிறோம். ஊட்டியில இருந்த மாதிரி குளிர் அடிக்குதுங்க இங்க, பயங்கரமான குளிர் இன்னைக்கு. ஊட்டியில கூட குளிர். அது நேற்று வேறு கரண்ட் வேறு போயிடுச்சு எங்கள் ஊரில். ஸோ கொசு தொல்லை ஒரு பக்கம். ஊட்டியில கூட இந்த மாதிரி குளிர் இருக்குதா என்னமோ தெரியல. ஊட்டியில் குளிர் இருக்கு, கோத்தகிரி குன்னூர் அதிகமாக குளிராகு. கொசு தொல்லை வேறு ஒரு பக்கம், முடியவே மாட்டேங்குது. நேற்று வேறு கரண்ட் வேறு ஃபுல்லாகவே இல்லை. விடிய விடிய கரண்ட் வேறு போயிடுச்சுங்க. இந்த பெருக்கானுக்காக நாங்கள் வந்து விளக்கு பிடிச்சிட்டு பார்த்துக்க மாட்டேங்குதே. இப்போ நாங்கள் இருக்கும்போது அது இல்லைங்க, நைட் ஆனால் தான் வருங்க. இப்போ இருந்துச்சு இல்லை, அந்த நேரம் ஒரு ஜுருக்கு வச்சிருக்கிறேன். அந்த லைலானு கயிறில் வந்து அந்த நேரம் ஒரு ஜுருக்கு வச்சிருக்கிறேன். அப்படி வந்து கலர் சிக்காதுங்க. அது எந்த ஓட்டையில பூந்து வருதுன்னு தெரியல. பார்க்கலாம், நாளை விடிய காலையில் பார்க்கலாம். மாட்டிருச்சுன்னா எலிப்பட்டி இருக்குல்ல, அதுல பெருக்கான் பட்டி. பெருக்கான்பட்டியில வந்து இப்போ பழம் அந்த நேரம் ஒரு ஜுருக்கு வச்சிருக்கிறேன். ராட்டை கயிறுல கலர் சிக்காதுங்க. நான் சொல்றேன் பாருங்க, ராட்டை இருக்குங்களா, அந்த ராட்டை கயிறில் வந்து ஒரு ஜுருக்கு வச்சிருக்கிறேன். அந்த நேரம் கரெக்டாக வந்து தலையோ காலை வச்சுட்டு சக்குன்னு மாட்டிக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் ஐடியா பண்ணியிருக்கேன் நான். அதுதான் ஒரு வாழைக்காய், இது வாழைக்காய்ங்கிற வாழைப்பழமோ வெளியிருந்து வந்துங்க. இப்போ இந்த இதுலேருந்து இந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியே அண்டர் கிரவுண்டில் வந்து பூந்து வருதுங்க. அண்டர் கிரவுண்டில் வந்து இதில் வந்து அப்போ அந்த வழியாக வந்து என்ன பண்ணணும், அந்த வழியாக வந்து ராட்டை கயிறில் வச்சுருக்கேன் ஜுருக்கு. இந்த டிச்சிக்கு வந்து அந்த தட்டி இதில் வருது இல்லைங்க, இதில் இந்த இதில் வருதில்ல, இந்த தண்ணி போகிற இடத்துல டிச்சிலெல்லாம் வருதில்ல, இந்த நேரம் வந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து வருது. அதில் அங்கே ஒரு இதில் வருது. ராட்டைக்கயிறில் வந்து நான் ஒரு ஜுருக்கு வச்சுருக்கிறேன். காலோ தலையோ மாட்டுச்சுன்னா பார்க்கலாம். ஒரு தக்காளி ஒன்று வச்சுருக்கிறேன், பார்க்கலாம். நைட்டு 10 மணிக்குள்ளே பார்த்துட்டு இன்னொரு வீடியோ எடுத்து போடலாம். மாட்டிடுச்சுன்னா அவ்வளோதான், அது சோழி முடிஞ்சு. அதெல்லாம் மாட்டாது, கதகளி தான். அது 10 மணிக்கு மேலே நாங்கள் தூங்குனதுக்கப்புறம் அது வருதுங்க. நாங்கள் இல்லைன்னா ஏதோ மருந்து வச்சா ஏதோ அது எங்கேயோ போய் செத்து போயிருமா கருமா, நாற்று தாங்க முடியாதே. இல்லை, அது வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, மருந்து வச்சு அந்த எலி மருந்து விதை போட்டால் தான் சாப்பிடுது. நாங்கள் நாத்தா வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அது ஒன்று தான் பண்ண முடியும். சரியா, நாங்கள் அந்த விதை கொடுக்குறாங்கன்ட்டு நான் கொண்டு வந்து போட்டா, ஆனால் எறும்பு தூக்கிட்டு போயிடுது. எறும்பு தூக்கி இல்லை, யானை காலில் வந்து பரணை வச்சு பார்க்குறாங்கல்ல, யானைக்கு வந்து பரணை வச்சு, அதாவது இந்த தட்டைக்கொட்டை, இந்த நிலக்கடலை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த
இந்த பலாப்பழம் இதுக்கெல்லாம் வந்து பரணை இந்த மாதிரி மரம் இருக்கு வச்சுங்க. இப்போ இங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மரத்தில் வந்து பரணை மேலே கட்டி யானை வந்துச்சா, அங்கே வந்துச்சா இங்கே வந்துச்சான்னு சத்தம் போட்டு அப்படியெல்லாம் பாதுகாப்பு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே காம்பவுண்டு போட்டு சரி ஏதோ பண்ணிடலாம், ஏதோ நாங்கள் ஏதோ ஒரு அனுபவம் தான் நாங்கள் நாற்று வாங்கி வந்து வைப்போம். வைப்போம். இது இப்போ அந்த நேரம் ஒரு ராட்டைக்கயிறு ஒன்று ராட்டை தெரியுங்களா, ராட்டைக்கயிறு ஒன்று வச்சுருக்குறேன். நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். ராட்டைக்கயிறு ஒன்று வச்சுருக்குறேன். இருக்குது. அது சுருக்கு மாட்டுச்சுன்னா நைட்டு 10 மணிக்கு பாருங்க உள்ளே ஓடிட்டாங்க. நைட்டு 10 மணிக்குள்ளே ஏதோ பார்க்கலாம். உள்ள அடிக்குது. சரி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்ல தரமான ஒரு வீடியோ. பெருக்கான் மாட்டுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பெருக்கான மட்டும் தான், எலிக்குட்டி மட்டும் தான் பார்க்கலாம். தரமான சம்பவம் இருக்க போகுது. அது மாட்டினா ஒரே அவ்வளோதான், கதகளி தான்.